viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு PHP ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கார் புக்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். ஓகேவா? நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிருப்பீங்க நிறைய வெப்சைட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா ரேபிடோ சொல்லலாம். ஓகேவா? அந்த ஆப்ல நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோ இல்லைன்னா பைக் டாக்ஸி வந்து புக் பண்ணிக்கிடுவீங்க. கரெக்டா? அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் இப்ப நம்மளும் டெவலப் பண்ண போறோம். சரியா? என்ன லாங்குவேஜஸ் நான் இதுல வந்து யூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா PHP யூஸ் பண்ணிருக்கேன், MySQL யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த PHP MySQL வந்து யூஸ் பண்ணிருக்கிறதுக்கு வந்து உங்களோட சிஸ்டம்ல வந்து என்னென்ன இருக்கணும்னா SAM சர்வர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்வர் வந்து இருக்கணும். ஓகேவா? அதுலதான் வந்து அப்பாச்சி இருக்கும். ஸோ அப்பதான் வந்து நம்ம வந்து PHP கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அது வந்து நம்மளோட சிஸ்டம்ல வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும் பிளஸ் PHPயோட. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோ டயக்ராம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட ஃப்ளோ டயக்ராம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து மொத்தம் நம்மளோட வெப்சைட்ல வந்து மொத்தம் 2 லாகின் வந்து இருக்கும். ஓகேவா? யூசர் இன்டர்ஃபேஸ்லயே 2 லாகின் வந்து இருக்கும். ஒன்னு வந்து எதுக்காகனா கிளைண்ட் சைட்காக, இன்னொன்னு வந்து எதுக்காகனா டிரைவருக்காக. ஓகேவா? கிளைண்ட் லாகின்க்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கேப்ஸ் எல்லாம் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பிளஸ் அதே மாதிரி கேப் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க புக் பண்ணக்கூடிய டீடைல்ஸும் அவங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து கிளைண்ட் சைடு இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே. இது டிரைவர் சைட் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்ப அவங்களுக்கு புக் பண்ணிருப்பாங்கல்ல அது எல்லாமே பாத்துக்கலாம். பிளஸ் அக்செப்ட் பண்ண ரிக்வஸ்ட் எல்லாமே அவங்களோட ஹிஸ்டரி எல்லாத்தையுமே அவங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிற லாகின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அட்மின் லாகின். இது எல்லாத்தாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம ஸ்பெசிபிக்கா ஒரு கிரெடென்ஷியல் கொடுப்போம், அதாவது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்போம். அவங்களால மட்டும்தான் இது வந்து லாகின் பண்ண முடியும். ஓகேவா? அந்த டீடைல்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அட்மினால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இவங்க 2 பேருக்கும் பொதுவானது மாதிரி, அதாவது கிளைண்ட் சைட்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கலாம். பிளஸ் டிரைவருக்குள்ள டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளோட ப்ராஜெக்ட்ல இருக்கிற 3 லாகின்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ப்ராஜெக்ட்குள்ள என்டர் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துக்கிடணும். அப்பதான் வந்து நம்ம ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ண முடியும். ஓகேவா? லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துட்டு நம்மளோட ப்ராஜெக்டோட நேம், ஓகேவா, அதாவது நம்ம ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதோட ஃபோல்டரோட நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? என்னோட ஃபோல்டரோட நேம் வந்து இதுதான். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு திரும்ப நான் வந்து இதுல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம நம்மளுக்கு வந்து அது வந்து ரன் ஆகும். ஓகேவா? இப்ப இதுதான் வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இப்படி வியூ ஆகுது. இதுதான் வந்து நம்மளோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இது வந்து ஹோம் பேஜ். ஓகே, நார்மலா இருக்கிற ஹோம் பேஜ் தான். ஓகே, நெக்ஸ்ட் அபவுட் அஸ் பேஜுமே இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி அவைலபிள் கேப்ஸோட அவைலபிலிட்டி, இத்தனை கேப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 லாகின் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லாகின் ஒன்னு இருக்கும். இது வந்து கிளைண்ட் லாகின் பேனல். ஓகேவா? இதுல வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க, அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குதுன்னா நீங்க இதுல போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அக்கௌண்ட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா டைரக்டா நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னோட இன்டர்ஃபேஸ் வந்து வந்தாச்சு. ஓகேவா? அதாவது இதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ். இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதே மாதிரி தான் ஹோம் பேஜ் அபவுட் பேஜ்மே நம்மளுக்கு இருக்கும். பிளஸ் அவைலபிள் கேப்ஸ்மே நம்மளுக்கு வந்து வியூ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏதாவது வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்ப இந்த 6 சீட்டர் இதை வந்து நான் வந்து புக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ஆல்ரெடி இதுதான் புக் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம இந்த 5 சீட்டருக்குள்ளதை வந்து புக் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? புக் பண்ணிட்டு லொகேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? லொகேஷன் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்மளோட கேப் வந்து ஹாஸ் பீன் புக்ட் சக்சஸ்ஃபுல்லி மெசேஜ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிரும்.
பிளஸ் நம்மளோட புக்கிங் லிஸ்ட்டுமே நம்மளுக்கு இதுல வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுல வந்து இதுலயும் போயிட்டு டைரக்டா அது இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க இதுல போயிட்டு மை புக்கிங்ஸ்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிடும். ஓகேவா? இல்ல ஸ்டேட்டஸ் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இது வந்து சேஞ்ச் ஆகும். இது வியூ டீடைல்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா இன்டர்ஃபேஸ், அதாவது டிரைவரோட இன்டர்ஃபேஸ் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து இதுல வந்து ஷோ ஆயிருக்கும். ஓகேவா? இதே இது கேன்சல் கொடுக்கணும்னாலும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் இவ்வளவுதான். உங்களுக்கு வந்து மேனேஜ் அக்கௌண்ட்ல போனீங்க அப்படின்னா நீங்க உங்களோட, அதாவது நீங்க வந்து ஆட் பண்ணிருப்பீங்களா ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அந்த டீடைல்ஸை நீங்க அப்டேட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? அப்டேட் பண்ணணும்னாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். பிளஸ் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஓகேவா? கேப் புக் பண்றதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூசர்ஸ் இருக்கும். ஓகேவா? இதே இது ரெஜிஸ்டருமே நீங்க வந்து அதாவது கிளைண்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும், டிரைவருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஓகேவா? இதுல வந்து நீங்க வந்து அந்த, அதாவது ரெஜிஸ்டர் கோட் ஆல்ரெடி இருக்கும் தெரியுமா, அதுல போயிட்டு தான் நீங்க வந்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயுமே நீங்க வந்து கிளைண்ட் லிஸ்ட்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்க டேட்டாஸ் வந்து இதுல வந்து வியூ பண்ணியும் பாத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா, நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்மினோட இன்டர்ஃபேஸ் வந்து காட்டுறேன். ஓகேவா? அட்மினோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதுக்கு தனியா செப்பரேட் லாகின் இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்மளோட அட்மினோட சிஸ்டம். ஓகேவா? இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரிஸ் வந்து பாத்துக்கலாம். மேனேஜ் கேட்டகரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேட்டகரிஸ் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இதுல வந்து நீங்க வந்து வியூ பண்ணியும் பாத்துக்கலாம். பிளஸ் எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க வந்து எடிட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேவா? எடிட்டும் பண்ணிக்கலாம். டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். நீங்க எடிட் பண்ணியுமே பார்த்துக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் ஏதாவது புதுசா கேட்டகரி ஆட் பண்ணணும்னாலும் நீங்க இதுல ஆட் நியூ கேட்டகரி கொடுத்து ஆட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து மேனேஜ் கேட்டகரியில இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கேப் மேனேஜ்மெண்ட், அதாவது உங்களுக்கு கேப் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் டிரைவர்ஸோட டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு இதுல வந்து ஷோ ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ண டிரைவர்ஸோட டீடைல்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? ஹென்ரிங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஓகேவா? இதுதான் அவங்களோட டீடைல். ஓகேவா? இப்போ நம்ம இதை எடிட் பண்றோம் அப்படின்னா நம்ம இதை போயிட்டு நம்ம லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிடணும். ஸோ தட் நம்ம இந்த இவங்களுக்கே வந்து நம்ம போயிட்டு லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி கிளைண்டோட டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து கேபோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். சரியா? இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா வியூ புக்கிங்ஸ். ஓகேவா? வியூ புக்கிங்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாமே யார் புக் பண்ணிருக்கான்னு முதற்கொண்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ இதுல வியூ ஸ்டேட்டஸ் இருக்குது. சரியா? இதுலயும் நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இவங்க வந்து டிரைவர் தான் அப்ரூவ் பண்ணணும். ஸோ தட் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்லயே வந்து காட்டிட்டு இருக்குது. ஓகேவா? நான் இப்போ டிரைவர் சைட் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் கிளைண்ட்ஸ், அதாவது கிளைண்ட் லாகின் பண்ணிருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாரும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வியூ ஆவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சிஸ்டம் யூசர்ஸ்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அட்மின் பேனல் மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் செட்டிங்ஸ், இது நார்மலா இருக்கிற செட்டிங்ஸ்மே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். ஓகேவா? இதுல நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து அட்மின் லாகின்ல இருக்கும். ஓகேவா? அதாவது எல்லாத்தோட டீடைல்ஸும், யூசர்ஸோட டீடைல்ஸும் சரி, கேப் டிரைவரோட டீடைல்ஸும் சரி உங்களுக்கு இதுல வந்து ஷோ ஆயிருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா அந்த டிரைவருக்கு வந்து லாகின் பண்ணிட்டு நம்ம வந்து வியூ பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதுதானே டிரைவர் பேனல். ஸோ நான் இதில் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறதுனால அப்படி வருது. நம்ம வந்து லாக் அவுட் கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் நம்ம இப்போ வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து லாகின் பண்ணிடும். ஓகேவா? இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறவே நம்ம ஆட் பண்ண, அதாவது சென்னை டு விழுப்புரம் ஆட் பண்ணோம்ல, அந்த டீட்டெயில் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிருக்குது. கரெக்டா? வியூ டீடைல்ஸ்ல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்ஃபார்ம் புக்கிங்கும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? திரும்பி கேக்குது. ஸோ தட் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து புக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்டேட் ஆயிட்டுன்னு வந்திருக்குது. ஓகேவா? இப்போ செகண்ட் டைம் நம்ம அந்த வியூ டீடைல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா பிக்டப், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தனியா இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தட் யூசருக்கும் அதுக்கும் இன்ட்ராக்டா இருக்கிறது வந்து இன்னும் கிளியரா உங்களுக்கு வந்து தெரியும். கரெக்டா? இதுல இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிடணும், ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். கரெக்டா? ஸோ தட் நம்ம லாகின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வியூ புக்கிங்ஸ், மை புக்கிங்ஸ்ல போயிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு டிரைவர் கன்ஃபார்ம்டுங்கிற மெசேஜ் வந்துருக்குது பாருங்க. ஓகேவா? இது மூலியமா நம்ம ஸ்டேட்டஸ் வந்து ஒவ்வொரு டைமும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பிக்டப்னு ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? ஸோ தட் நம்மளுக்கு அவ்வளவுதான். இதுல வந்து டேட்டா வந்து, அதாவது நம்ம பிக்டப் கொடுத்த உடனே நம்மளுக்கு இதுல இருக்கிற டேட்டா வந்து போயிடும். ஓகேவா? இதுல போயிட்டு நம்ம வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிக்டப், அதாவது எல்லாமே முடிஞ்சுட்டு, ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்டேட்டஸ்மே நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிருக்குது. ஓகேவா? இதை நம்ம அட்மின் பேனல்ல போய் பார்த்தாலும் நம்மளுக்கு இதுல அப்டேட் பண்ண டேட்டா எல்லாமே நம்மளுக்கு அங்கேயுமே அப்டேட் ஆகிருக்கும். ஓகேவா? இதெல்லாம் தான் நம்மளோட ப்ராஜெக்டோட இன்டர்ஃபேஸ் பிளஸ் இவ்வளவு ஆக்சஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அட்மின் பேஜ்ல வந்து எல்லாத்தாலையும் ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தட் எல்லாரும் வந்து அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டா? அதாவது கிளைண்டோட டீட்டெயிலும் சரி, கேப் டிரைவரோட டீட்டெயிலும் சரி, எல்லாத்தையுமே அவங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பிளஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிபியுமே நம்மளுக்கு இருக்குது. ஒன்ஸ் அட்மின் இதுல போய் பார்த்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா டிபிக்கு ரிலேட்டடா இருக்கிறதுனால டிபியில போயிட்டு கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.